கல்லூரியின் முதல்வரில் எதிர்த்து பேச முடியவில்லை. அந்த கல்லூரியினுடைய முதல்வர் முன்பு எதிர்த்து பேச முடியவில்லை. 4ஆம் மாடியில் புலனாய்வு அதிகாரிகளை எதிர்த்து பேச முடியவில்லை. எங்கள் அப்பாவை காணாமலாக்கியவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை. என் அம்மாவையும் தங்கையையும் கொன்றவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை. எனது ஊரை தீயிட்டவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை. யுத்தம் செய்தவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை. இப்படி எல்லா இயலாமைகளையும் திரட்டி நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆன்மாவினுடைய ஒரு குரலாக இந்த நாவல் மலர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த கதாசிரியர் ஒரு இடத்தில் சொல்கிறான், இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான அவ்வளோ பயங்கரமான ஒரு கோழையை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அந்த கோழை நான் தான் அப்படின்னு சொல்கிறான். நான் எப்பயுமே நினைப்பேன், எல்லா குழந்தையும் தூங்கிருச்சுன்னா அந்த குழந்தை கனவுங்கிற குழந்தை அல்ல. எந்த குழந்தை காய்ச்சலில் நடுங்கியபடி, ஜலதோஷத்தில் இருமியபடி, தும்மியபடி, இரவெல்லாம் முழித்திருக்கிற ஒரு குழந்தை இருக்கிறது அல்லவா, அதுதான் கனவு காண்கிற குழந்தை அப்படின்னு நினைப்பேன். இப்படி கோழைத்தனமாக அம்மாவை வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, அப்பா இல்லை வீட்டில், பின்னாடி இருக்கிற ரவுடியெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. அப்பா காணாம போயிட்டாரு, போய் எதிர்த்து சண்டை போட முடியல, அம்மா சண்டை போடுறாங்க. இந்த நாயகனால் சண்டை போட முடியல. தன்னுடைய காதலி அவள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் போய் சேர்ந்துட்டா, அவளை தேடி கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. இப்படி தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு கனவை மட்டும் பின்பற்றுகிறவனுக்கு, ஒரு ஆணாக இருக்கிறவனுக்கு ஒன்று தோணும், தான் கோழை இல்லவா அப்படின்ட்டு. அவங்க வந்து வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் கடந்து போயிடுவாங்க. அந்த ரைட்டருங்கிற ஒருத்தர் இருக்கான்ல, அவன் உள்ளே முழிச்சிக்கிட்டே இருப்பான். இந்த இயலாமையெல்லாம், இந்த தோல்வியெல்லாம், இந்த கோழைத்தனத்தை எல்லாம் எழுதி கடந்து விட முடியுமா அப்படின்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டே இருப்பான். உண்மையிலே ரைட்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பலம் என்னென்னா, என்னுடைய தோல்விகளை எல்லாம், என்னுடைய வழிகளை எல்லாம் நான் திரைப்படமாக எடுத்து கடந்துக்கிட்டே இருக்கேன். கதையாக எழுதி அந்த இடத்துலேருந்து நான் கடந்துக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துலேருந்து கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். நான் வெயிலேருந்து கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன், அங்காடித்திலேருந்து கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு கலைஞனுக்கு பெர்சனலாக இருக்கிற விடுதலைன்னு நான் நினைக்கிறேன்.